தன்னம்பிக்கையே இல்லாம ஒரு லைஃப். எல்லாத்துலயும் பின்தங்கியே இருக்கிறது. எத்தனையோ மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நல்லா தான் இருக்கும். நாமளும் சாதிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த ஸ்பீச்ச கேட்டு அந்த ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒரு நம்பிக்கை வரும். ஒரு தெம்பு வரும். கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் லெஃப்ட் பிரெயின் பேச ஆரம்பிக்கும். நெகட்டிவ் தாட்ஸா வரும். போச்சு அவ்வளோதான். அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டது எல்லாமே புஸ்ஸுன்னு ஆயிடும். இதில நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் நம்மள என்ன பாராட்டிக்கிட்டேவா இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னதாவது சொல்லுவாங்க. நெகட்டிவா பேசுவாங்க. ஸோ தன்னம்பிக்கை இன்னும் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில 0வே ஆயிடும். அவ்வளோதான். அந்த ஒரு சென்டென்ஸ் "இதெல்லாம் எங்கடா உருப்படவா போது" அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவ்வளோதான் காலி. நம்மளோட மனசுக்கு ஜாலி ஆயிடும். என்ன மாதிரி ஜாலின்னா, அப்படியே நெகட்டிவான எண்ணங்கள வந்து அப்படி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேட்ட அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே அவ்வளோதான். கதம், கதம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த உலகத்துல நமக்கு நாம குடுக்குற ஒரு தன்னம்பிக்கைய தவிர, அடுத்தவங்க குடுக்குற தன்னம்பிக்கை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க நிக்கும். சரி இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியா இருக்கிறவங்க, பேட்ச் ஃப்ளவர் ரெமடீஸ்ல லார்ஜ் அப்படின்னு ஒரு ரெமெடி இருக்கு. இந்த ரெமெடி நம்ம டெய்லி எடுத்துக்கும்போது, நமக்கு நம்மள பத்திய நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். 1000 பேர் 1000 தடவ நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாலும், அத நாம ஏத்துக்க கூடாது. நாம நம்மளோட தோல்விய ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயம் நாம தோல்வி அடைஞ்சுருவோம். சுத்தி இருக்கிறவங்க நாம தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அது உண்மை கிடையாது. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, லார்ஜ், பைன், ஜென்ஷன் இந்த 3 காம்பினேஷனும் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.